கர்நாடகா மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் பாஜகவோட இளைஞர் முகமா அறியப்படும் தேஜஸ்வி சூர்யா மற்றும் கர்நாடக போக்குவரத்து துறை அமைச்சர் ராமலிங்க ரெட்டியின் மகள் சௌமியா ரெட்டி ஆகியோர் போட்டியிடுறதால தேசிய அளவில் கவனம் ஈர்த்திருக்கு பெங்களூரு தெற்கு மக்களவை தொகுதி. கோவிந்தராஜ் நகர், விஜயநகர், சிக்பட், பசவனகுடி, பத்மநாப நகர், பிடிஎம் லே அவுட், ஜெயநகர், பொம்மனஹள்ளின்னு மொத்தம் 8 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட இந்த மக்களவை தொகுதியில 2023 நடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது 5 தொகுதிகளில் பாஜகவும் 3 தொகுதிகளில் காங்கிரசும் வெற்றி பெற்றிருக்கு. கர்நாடகாவில் உள்ள மிகப்பெரிய மக்களவை தொகுதிகளில் ஒன்றான பெங்களூரு தெற்கு கடந்த 1991 ஆண்டு முதலே பாஜக வசம்தான் இருக்கு. முன்னாள் மத்திய அமைச்சர் ஆனந்த் குமார் மட்டும் இங்க 6 முறை வெற்றி பெற்று மக்களவைக்கு போயிருக்காரு. அவரோட மறைவுக்கு பிறகு 2019 ஆண்டு தேஜஸ்வி சூர்யா எனும் இளைஞரை முதலா பெங்களூரு தெற்கு தொகுதியில களமிறக்கியது பாஜக. தேஜஸ்வி சூர்யாவோட மாமா எல்ஏ ரவி சுப்பிரமணியன் ஏற்கனவே பெங்களூரு தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட பசவனகுடி சட்டப்பேரவை தொகுதியில இருந்து 3 முறை சட்டப்பேரவைக்கு தேர்வு செய்யப்பட்டிருந்ததால அவரது ஆதரவு தேஜஸ்வியோட வெற்றிக்கு உதவியது. பெங்களூரு தெற்கு தொகுதியில பிராமண சமூக வாக்குகள் இருப்பதால தற்போது வரை இந்த தொகுதி தேஜஸ்விக்கு சாதகமான தொகுதியாக பார்க்கப்படுது. பிராமணர்களோட ஓட்டுக்களை மொத்தமா அறுவடை செய்ய தேஜஸ்வியும் பிராமணர்கள் அதிகம் வசிக்கும் பசவனகுடி சட்டப்பேரவை தொகுதிக்கு கூடுதல் கவனம் செலுத்தி வர்றார். ஆனா கடந்த 5 ஆண்டுகள்ல அவர் மீது எழுந்த விமர்சனங்கள் தொகுதியின் மற்ற பகுதிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. எம்பி ஆகி ஒரே வருஷத்துக்குள்ள அரபு பெண்களை அருவருக்கத்தக்க வகையில பேசி இந்திய முஸ்லிம்கள் மட்டும் இல்லாம அரபு நாட்டு இளவரசர்கள் வரை வசை வாங்கி கட்டி கொண்டது, ஒரு பெண்ணிடம் தவறாக பேசிய ட்விட்டர் ஸ்கிரீன்ஷாட் ரிலீஸ் ஆனது, கொரோனா நேரத்தில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக 204 பணியாளர்கள் பணிபுரியும் பிபிஎம்பி மருத்துவமனையில் 17 முஸ்லிம்களோட பெயர்களை மட்டும் வெளியிட்டதுன்னு அவர் சிக்கிய சர்ச்சைகள் எல்லாம் மதம் தொடர்பானவையா இருக்கு. இந்த அதிருப்தி அலையை தங்களுக்கான ஆதரவு அலையா மாற்றிக்கொள்வதற்காக சுற்றுச்சூழல் ஆர்வலராக இருந்து அரசியல்வாதியா மாறியிருக்க சௌமியா ரெட்டிக்கு வாய்ப்பளித்திருக்கு காங்கிரஸ் கட்சி. கடந்த 2023 நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் சௌமியா ரெட்டியோட தந்தை இதே பெங்களூரு தெற்கு மக்களவை தொகுதிக்குட்பட்ட பிடிஎம் லே அவுட் சட்டப்பேரவை தொகுதியில் வெற்றி பெற்று போக்குவரத்து துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கார். இதே தேர்தலில் அதே பெங்களூரு தெற்கு மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஜெயநகர் சட்டப்பேரவை தொகுதியில போட்டியிட்ட சௌமியா ரெட்டி வெறும் 16 வாக்கு வித்தியாசத்துல தோல்வி அடைந்ததா நள்ளிரவுல அறிவிக்கப்பட்டது. வாக்கு எண்ணிக்கையில முறைகேடு நடந்துட்டதா நீதிமன்றத்துல வழக்கு நடந்து வரக்கூடிய நிலையில தற்போது மக்களவை தேர்தலில் பெங்களூரு தெற்கு தொகுதியில களமிறங்கி இருக்கிறாங்க சௌமியா ரெட்டி. சௌமியாவுக்காக களத்துல உழைக்க அமைச்சராக உள்ள அவரது தந்தையும் துணை முதலமைச்சராக உள்ள டி.கே. சிவகுமாரும் இருக்காங்க. பெண்களுக்கு இலவச பேருந்து வசதி அளித்தது உட்பட கடந்த ஓராண்டுக்குள்ளாக மாநிலத்துல காங்கிரஸ் கட்சி செய்து காட்டிய சாதனைகளை பட்டியலிட்டு வாக்கு சேகரித்து வருகிறார் சௌமியா ரெட்டி. பெங்களூரு தெற்கு தொகுதியில பிராமண சமூகத்தோட வாக்குகள் அதிகம்னாலும் 20 முதல் 30% வரை ஒக்கலிகா சமூக வாக்குகளும் இருக்கு. சௌமியா ரெட்டி, மாநில காங்கிரஸ் தலைவர் டி.கே. சிவகுமார் ஆகியோர் இந்த சமூகத்தை சேர்ந்தவங்கிறதால காங்கிரசுக்கு இந்த முறை வெற்றிக்கான வாய்ப்பு பிரகாசமாகி இருக்கு. இதனால களத்துல கடும் சவாலை எதிர்கொண்டிருக்கும் தேஜஸ்வி சூர்யா தன் மீதான அதிருப்தியையும் சௌமியா ரெட்டியின் பிரச்சார வியூகங்களையும் தாண்டி பெங்களூரு தெற்கு தொகுதியை மீண்டும் தக்க வைப்பாராங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.